எல்லாருமே காலையில எழுந்திரிச்சதும் ஏதாவது ஒரு கடவுளை நினைப்போம். அவங்கவுங்களோட மதத்தை பொறுத்து ஒரு கடவுளை நினைப்போம். இப்போ நான் தினமும் காலையில எழுந்திரிச்சேன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பைபிள் ரிலேட்டடான வேத வசனங்கள் சொல்றவங்களோட மெசேஜ் வந்து கேட்பேன். இந்த நாள் எப்படி இருக்கும், அவங்க நமக்கு என்ன மாதிரியான வாக்குத்தத்தம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணுவோம். நம்ம ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் ராசி பலன் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எவ்ரி மார்னிங் வந்து கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்த வசனங்களை கேட்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம என்ன கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாக்குத்தத்தம் சொல்ற மாதிரியே இருக்கும். இன்னும் சில பேர் வந்து உருட்டி 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 ஜாலியாக விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் வாக்குத்தத்த வசனம் சொல்றதுக்காகவே எவ்ரி மார்னிங் பால் தினகரனா இருக்கட்டும், அவங்க பையன் சாமா இருக்கட்டும், எவான்ஜலினா இருக்கட்டும், ஸ்டெல்லாவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைபிள் மெசேஜ் கொடுப்பாங்க. நம்மளும் அதை ஆர்வமாக கேட்போம். ஒரு முறை வந்து இவான்ஜலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பேசுகிற விதமே, ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் அழுகை கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முறை அவங்க கனடாவில் இருக்கும் பொழுது அவங்க வீடு இல்லாமல் ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தாங்களாம். ஹோட்டலில் தங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்ததாம். கடவுளே எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருந்தாங்களாம். அப்போது ஒரு தேவதை, அதாவது ஒரு ஏஞ்சல் அவங்க முன்னாடி வந்து ஒரு வீடு வாங்க உதவி செஞ்சாங்களாம். அது போலவே தூங்கிட்டு இருந்த இவாஞ்சலின் அவங்கள ஏஞ்சல் எழுப்பி, எழுந்திரி, உனக்கு என்ன மாதிரியான கார் வேணும்னு சொல்லு, என்ன கலரில் கார் வேணும்னு சொல்லு, எவ்வளோ கோடிகளில் கார் வேணும்னு சொல்லுன்னு இவாஞ்சலின் கிட்ட வந்து அந்த ஏஞ்சல் கேட்டாங்களாம். உடனே அவங்க மாடியிலேருந்து குடுன்னு எழுந்துச்சு கீழே வந்து பார்த்தாங்கன்னா, அந்த கார்லாம் என்னென்ன டிசைனில் இருக்கும், என்னென்ன ப்ரைஸில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புக்லெட் இருந்ததான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு போய் படுத்துட்டாங்களாம். இது ஒரு கனவு தான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க கனவை தினகரன் என்ன பண்ணியிருக்காரு, பால் தினகரன் எழுந்திரிச்சாங்களாம். டீ காஃபி கூட குடிக்கவே இல்லையா. எழுந்திரிச்சதுமே நேராக உனக்கு என்ன மாதிரியான கார் வேணும், என்ன கலரில் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் தினகரன் வந்து இவாஞ்சலின் கிட்ட கேட்டாங்களாம். கடவுளே என்ன ஒரு அற்புதம் செஞ்சுருக்கீங்க நீங்கள், நைட்டு என்கிட்ட தேவதையை வச்சு பேசின மாதிரியே, ஏஞ்சல்களை வச்சு பேசின மாதிரி இன்னைக்கு என் கணவர் என்ன கார் வேணும், என்ன கலரில் வேணும், என்ன ப்ரைஸில் வேணும்னு கேட்குறாரு. இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த என்ன நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே, அது போல் கடவுள் உங்களையும் காப்பாற்றுவார் அப்படின்ற மெசேஜை சொல்ல வர்றதுக்காக இவங்க இவ்வளோ விஷயம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இதோட விளைவு எப்படி இருந்ததுன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் ரோஸ்ட் பண்ணி ஃபைனலாக இந்த வீடியோ வந்து இந்த பைபிள் மெசேஜ் சொன்ன இவாஞ்சலின் வீடியோ வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கே வந்துருச்சு. நாங்களாம் தினமும் கடவுளை கூப்பிடுறோம், கடவுளே எங்களுக்கு உதவி பண்ணுங்க, எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கூப்பிட்டு வராத கடவுள் அது எப்படி பணக்காரனாக இருக்கிற நீங்கள் கூப்பிட்டதும் வராரு அப்படின்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேங்க் பேலன்ஸ் 0, எங்ககிட்ட பைசாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட வேலை வந்து இவாஞ்சலின் அவங்கள ரோஸ்ட் பண்ணுறதும் அவங்க பேசுனது தப்புன்னு சொல்கிறதும் நம்ம வேலை கிடையாது. ஆனால் கடவுளை தேடுங்க, மனசார தேடுங்க. நீங்கள் ஒரு பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, கடவுள் உங்களுக்கு பைபிளில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உனக்கு விண்ணகத்திலிருந்து உதவிகள் அனுப்புவேன், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு கடவுளோட வாக்குத்தத்தமாவது உண்மைதான். ஆனால் கஷ்டப்படுற நம்புற மாதிரியான ஆளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கடவுள் அற்புதம் செய்கிறாரு. சின்ன சின்ன அற்புதங்கள் செய்கிறதுனால அது நமக்கு தெரியறதில்லையோ என்னமோ தெரியல. ஆனால் இவங்கள மாதிரி பணம் படைத்த பெரிய முதலைகள் கிட்ட மட்டும் கடவுள் தினமும் பேசுகிறாராம். அது எப்படின்னு தெரியல. ஒரு வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருந்ததில் வந்து சாம் வந்து குடிக்கிற மாதிரியும் அவங்க வைஃப் ஷில்ஃபா வந்து அதை இப்படி லைட்டாக மறைக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருந்தது. அதாவது உலகத்துக்கு முன்னாடி இவங்க வந்து அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பணம் சம்பாதிக்கிற பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் தான் இவங்க இருக்காங்க. ஆனால் தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. இவங்களுக்கு கடவுளோட அபிஷேகமும் இல்லை, கடவுளோட ஆசீர்வாதமும் இல்லை. கடவுளோட பேரை சொல்லி எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி திருடலாம், மக்களோட கவலைகளை மக்களோட கஷ்டங்களை எப்படி பணமாக ஆக்கிக்கலாம், எப்படி முதலீடு இல்லாத வருமானமாக அமைச்சுக்கலாம் அப்படின்றது இந்த தினகரன் குடும்பத்துக்கும்
பால் தினகரன் குடும்பத்திற்கும், இவாஞ்சலின் அவங்களுக்கும், சாம் அவங்களுக்கும், ஸ்டெல்லா அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் வந்து இப்போது எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, நான் ஜெபிக்கிறதுக்காக போகிறேன்னா, உங்களோட கடன் பிரச்சனையே இந்த தேதிக்குள்ளே கடவுள் தீர்த்து வைப்பார். அதுக்கு நீங்கள் ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 25,000 பணம் கட்டிட்டு போங்க. 25 நாளைக்குள்ளே அந்த பண பிரச்சனை சரியாயிடும் சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அந்த 25,000 பணத்தை கட்டிட்டு தினமும் ப்ரேயருக்கு வராங்க. 25 நாளில் அந்த பண பிரச்சனை சரியாகலைன்னா, கடவுள் உங்களை மேலே வந்து ஒரு சாபம் வச்சுருக்காரு, ஒரு பாவம் வச்சுருக்காரு, அதெல்லாம் சரியாகணும்னா நீங்கள் வந்து இன்னும் 25,000 கட்டுங்க. உங்களுக்காக மறுபடியும் நாங்கள் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுறோம். இப்படி உருட்டி 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 சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இவங்க எப்படி தினமும் பைபிள் மெசேஜ் வந்து யூடியூப்பில் சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே சொல்ல வச்ச கடவுள் தான், பைபிள் மெசேஜ் சொன்ன வச்ச கடவுள் தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃப்ராடு வேலையையும் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுளை தேடுங்க, மனசார தேடுங்க. முக்கியமாக ஏசப்பா வந்து ஒரு உயிருள்ள இறைவன். அவர்கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ண எனக்கு வழியே தெரியலப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மனித தயவு கிடைக்க செய்வார். யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு உதவிகள் அனுப்புவார். உடலில் பிரச்சனைகள் இருக்குது, அப்பா இந்த நோயை குணப்படுத்துங்க நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஜெபத்திற்கு நீங்கள் தனியாக உட்காந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் விடுற கண்ணீருக்கு வல்லமை இருக்குது. கடவுள் உங்களோட ஜெபத்தை கேட்பார். அதை விட்டுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுங்க, அதுவும் கையில் எடுத்துகிட்டு வராதிங்க, கட்டப்பை ஃபுல்லாக பணத்தை அள்ளிட்டு வந்து என் மடியில் கொட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களோட கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறும். கடவுளுக்கு ஏன் நீங்கள் காணிக்க கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்கள் கடவுளுக்கு காணிக்க கொடுக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிற இந்த குடும்பத்தோட செய்திகளை வந்து காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. பிரபல விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜேம்ஸ் வசந்தன், ஒரு மியூசிக் டைரக்டர், ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பரம்பரையாக நீங்கள் பணக்கார குடும்பம் அப்படின்ற விஷயம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியும். பாமர மக்களோட வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் பணமாக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட கார் இல்லை, உங்கள்கிட்ட வீடு இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி பொய்யான பிரசங்கங்களை செய்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி பொய்யான சாட்சிகளை சொல்லி மக்களை நம்ப வைக்கிறீங்க? உங்களை மாதிரி ஒரு உருட்டு ராணி இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு தன்னோட கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை பற்றி பேசினோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்மளுக்கு ஏதாவது சாபம் வந்துடுமோ, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாவம் வந்துடுமோ அப்படின்றத பற்றிலாம் யோசிக்காமல் தான் மனசில் பட்ட விஷயத்த ரொம்ப பிரேவாக சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் வசந்தன். எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், கடவுள் நமக்காக இருக்காரு, கடவுள் நமக்காக மரித்தார், கடவுள் நம்மளோட பாவங்களுக்காக மரித்தார், நமக்கு உதவி செய்வார், நம்ம கடன் பிரச்சனைகள் சரியாக உதவி பண்ணுவார், நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் சரியாக உதவி பண்ணுவார், நம்ம எதுக்காகலாம் ஜெபிக்கிறோமோ அதுக்காகலாம் கடவுள் நமக்காக உதவி செய்வார். இந்த மாதிரி உருட்டு ராணி உருட்டு ராஜாக்கள் பேச்சை கேட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட காணிக்கையாக கொட்டாதீங்க. மாறா படிக்க முடியாமல் கஷ்டப்படுற ஏதோ ஒரு குழந்தைக்கு நான் எஜுகேஷன் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க. என்னோட அந்த பிரச்சனைகள் சரியானுச்சுன்னா ஏதாவது ஒரு ஏழை குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தேவையான சில விஷயங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனை சரியானுச்சுன்னா நான் போய் இவாஞ்சலினுக்கு 1 லட்சம் காணிக்கை கொடுக்குறேன், ஸ்டெல்லாவுக்கு 1 லட்சம் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்டெல்லாட்டையும் இவாஞ்சலின் கிட்டையும் பால் தினகரன் கிட்டையும் நீங்கள் காணிக்கையாக கொடுக்குற பணம் கடவுளுக்கு போகாது, ஏழைகளுக்கும் போகாது. அவங்களோட ரிங்காக மாறும், அவங்களோட செயினாக மாறும், அவங்களோட பைக்காக மாறும், அவங்களோட காராக மாறும். யாரோ ஒரு குடும்பம் ரொம்ப ரொம்ப லக்ஸுரியஸான லைஃப்பை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏன் உங்கள் பணத்தை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்க? மக்களே யோசிங்க யோசிங்க யோசிங்க. அவங்க கூப்பிட்டாதான் ஏசப்பா வருவார், இல்லை நான் கூப்பிட்டாலும் வருவார், நீங்கள் கூப்பிட்டாலும் வருவார். கூப்பிடுங்க, மனசார கூப்பிடுங்க, ஏசப்பா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லை இவாஞ்சலின் கிட்ட சொன்னாதான், இவாஞ்சலின் மூலமாக தான் ஏசப்பா வருவார்னு நினைக்காதீங்க. ஏசப்பா எல்லாருக்கும் பொதுவான ஏசப்பா. Thank you and do subscribe my channel.